வணக்கம். இப்போ வந்து நம்ம ஒரு முக்கியமான வழக்கு தான் பார்க்க போகிறோம். இது யாருன்னா ஏகே கோபாலன் அப்படின்றவரோட ஒரு வழக்கு. அவர் வெர்சஸ் மதராஸ் மாநில அரசுக்கு இடையே நடந்த வழக்கு. ஒரு மனிதனோட வாழ்க்கையில் இல்லைன்னா அவங்களோட சுதந்திரத்தை வந்து ஒடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த வாதத்தை வந்து அவர் வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து சட்டத்தில் இருக்கக்கூடிய செயல்முறைகள் அடிப்படையில் இது எல்லாத்தின் அடிப்படையிலுமே உச்சநீதிமன்றம் வந்து இதை என்ன பண்ணிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இதை வந்து நிராகரிச்சிருச்சு. அவங்களுடைய சுதந்திரத்தை வந்து ஒடுக்கப்படணும் அப்படிங்கிறத வந்து நிராகரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மேனகா காந்திக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு வழக்கு இதே மாதிரி வந்து தனி மனித சுதந்திரம் சம்மந்தமாகவே நடந்துச்சு. அந்த இதில் வந்து அவங்க சொன்ன அந்த மேனகா காந்தியில் சொன்ன நியாயமான வாதத்தை ஏற்றுக்கிட்டு 21 ஆர்டிக்கல் 21 தான் தனி மனித சுதந்திரம், அதில் நிறைய துணை பிரிவுகள் எல்லாமே சேர்த்தாங்க. அப்போ கோபாலன் வழக்கு மதராஸ் மாநில அரசுக்கு எதிரானது. அந்த இதில் வந்து அதே தான் சுதந்திரம் ஒடுக்கப்படணும்னு சொன்னதை வந்து உச்சநீதிமன்றம் நிராகரிச்சது. மேனகா காந்திக்கும் இந்திய அரசுக்கும் இடையில நடந்த அந்த வழக்கில் வந்து சொன்ன நியாயமான வாதத்தை வந்து ஏற்றுக்கிட்டு அந்த தனி மனித சுதந்திரம் சம்மந்தமாக இருக்கக்கூடிய 21வது ஆர்டிக்கலில் நிறைய துணை பிரிவுகளை சேர்த்தது. இது ஒரு முக்கியமான வழக்கு இது.